பரக்கத், குடும்பத்துக்கு செலவு செஞ்சா என்ன பரக்கத், என்ன பெரிய பக்கமான விஷயமா? அறவரி அற வார்த்தை தெரியாது. பெருநாளுடைய 2 இரவு ஹயாத்தாக்குனா என்ன சிறப்பு கேளுங்க, தெரியாது. ரமலான்ல கடைசி 10 நாட்கள் விழித்திருந்து தொழுதால் என்ன நன்மை கேளுங்க. இந்த 10 கேள்விக்கும் இன்றைய தலைமுறைக்கு யாருக்குமே பதில் தெரியாது. இது உண்மை, இது நிலைப்பு கிடையாது, சத்தியம் இது. ஆனா இன்றைய நடிகர் இன்னைக்கு டேட்டுக்கு எந்த படம் ரிலீஸ் ஆகணும் கேளுங்க, புள்ளி விபரத்தோட சொல்லுவான் 9ஆம் தேதி வர வேண்டிய படம் ஹசரத் இன்னும் வரைக்கும் சென்சார் போர்டு அனுப்பல. எல்லா விலாவரியும் சொல்லுவான். மார்க்கத்தில் சொல்லப்பட்ட முக்கிய தினங்களுடைய சிறப்புகளை கேளுங்க, முழிப்பான். இந்த மாதிரி சமூகம் இன்னொரு 50 வருஷத்துக்கு உருவாச்சினா இஸ்லாத்துல சொல்லப்பட்ட அந்த ஷரியத்தை யார் பாதுகாப்பது? யார் அதை கடைபிடிப்பது? காலங்கள் போய்கொண்டே இருக்கு. நமக்கு முன்னால் உள்ள முன்னோர்கள் மன்னரைக்கு போயிட்டாங்க, நம்மோடு வாழ்பவர்கள் மன்னரை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு நோயில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சில பேருக்கு சுகர், சில பேருக்கு பிபி, சில பேருக்கு கொலஸ்ட்ரால், சில பேருக்கு ஹார்ட்ல பிளாக், சில பேருக்கு கிட்னி ஃபெயிலியர், சில பேருக்கு லிவர்ல ப்ராப்ளம். ஆளுக்கு ஒரு நோயில மருந்து மாத்திரையோட வாழ்ந்துட்டு இருக்கிறோம். யாரு எப்ப திடீர் போவாருன்னு தெரியாது. போகும் பொழுது எதையும் கொடுத்துட்டு போக முடியாது. கொடுக்க முடியாத காலகட்டத்தில் வாழக்கூடிய நாம் கடைசி சக்கராத்துடைய நேரத்துல குழந்தைகள் எல்லாம் கூப்பிட்டு பராத்னா 3 யாசின் ஓதணும், மெஹராஜ்னா இப்படி, லயத்துகர்னா இப்படி, ஏதாவது விலாவரியா டீட்டெயில் சொல்ல முடியுமா சக்கராத்துடைய வேலையில? ஆயினும் காலமும் நேரமும் இருக்கும் பொழுதே பயன்படுத்த தவறிய சமூகம் கடைசி காலத்தில் எப்படி நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ளும்? அதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக வேண்டிதான் இஸ்லாத்தில முக்கிய தினங்களை ஓரங்கட்டக்கூடிய முஸ்லிம்கள் என்ற தலைப்பில நாம் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு காலம் இருந்தது, முன்னோர்கள் எல்லாம் பள்ளிவாசல பயானுக்கு வந்து உட்காந்துருவாங்க. வீட்டுல போய் மனைவி சோறு போடுவாங்க, கணவருக்கு பரிமாறுவாங்க. கணவருக்கு பரிமாறும் போது நான்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, நானெல்லாம் சொல்லியிருக்கிறான். இன்னைக்கு ஜும்மால அஜத் இந்த பயான் பண்ணாங்க, மெஹராஜில இந்த சிறப்பு சொன்னாங்க, பராத்துக்கு இந்த சிறப்பு சொன்னாங்கன்னு சொல்லி பெரும்பாலான மனைவிமார்கள் தீட்டுடைய காலங்கள்ல பள்ளிக்கு வர முடியாது. சப்ஜெக்ட் அன்னைக்கு மைக் இல்ல. அப்ப பள்ளிவாசல் சொல்லப்பட்ட அந்த செய்திகளை எல்லாம் முன்னால் வாழ்ந்த முன்னோர்கள் தன் மனைவிகளுக்கு சொன்ன காலம் ஒன்று இருந்தது. இன்னைக்கு எல்லாம் மலையேறி போயிடுச்சு. 4 புனல் வச்சு மஹல்லாவுக்கே வாய்க்கிலேயே சத்தம் போட்டு பயான் கேட்டாலும் இவர் 2 பஞ்ச உள்ள வச்சுக்கிட்டு மேற்கொண்டு ப்ளூடூத்தையும் உள்ள வச்சுக்கிட்டு எவ்வளவு சவுண்டா சினிமா பாட்டு கேட்க முடியுமா அவ்வளவு சவுண்டா கேட்கிறான். ஏன்? மெஹராஜுடைய பயான் என் காதுல விழுந்துடக்கூடாது. நரகத்துல ஈயத்தை காய்ச்சி ஊத்துவாங்க, அப்ப எடுத்து வச்சுக்க 2 பஞ்ச எடுத்து வச்சுக்கோ. மறுமையுடைய பயம், மறுமையுடைய கவலை எதுவும் இல்லாமல் சமூகத்துக்கு போய்விட்டது. அன்பார்ந்தவர்களே, இப்படி காலம் முழுக்க ஒரு சமூகம் இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட முக்கிய தினங்களை எல்லா காலமும் புறக்கணிப்பதும், அதை ஓரங்கட்டுவதும், அதை தூக்கி குப்பையில கலாசுவதும் ஒரு மரபாக வைத்திருந்தால், நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று பின்னால் வர சமூகத்திற்கு என்ன தெரியும்? இதையெல்லாம் உள்வாங்கிதான் இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட தினங்களை நாம் மதிக்கப்பட வேண்டும், அதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும். நபிகளார் காலத்தில் வாழ்ந்த ஒரு சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு, எல்லா சஹாபிகளும் ரசூலுல்லாஹ்வுடைய பொன்மொழிய சொன்னாங்கன்னா உடனே எழுதிப்பாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு மட்டும் எழுதவே மாட்டாங்க. கையில பேனாவும் இருக்காது, பேப்பரும் இருக்காது. ஏறக்குறைய 10 லட்சம் ஹதீஸுக்கு மேல அறிவிச்சிருக்கிறாங்க. 10 லட்சம் ஹதீஸ். ஆயிஷா அம்மா 5.5 லட்சம் 2.5 லட்சம் ஹதீஸ். பேனா பேப்பர் இல்ல. ரசூலுல்லாஹ் எந்த வார்த்தையை சொன்னார்களோ அச்சு அசல் பெசராம அப்படியே மறு அறிவிப்பில் அபூ ஹுரைரா அறிவிப்பாங்க. ஆனா எழுதினவங்க கூட என்ன செய்வாங்க, 1-2 வார்த்தையை விட்டுருவாங்க. அபூ ஹுரைரா காதால கேட்ட வார்த்தைய அடுத்த வாட்டி சொல்ல சொன்னாலும் ரசூல் சொன்னதை போன்று சொல்லுவார்கள். அவ்வளவு ஞாபக சக்தி. அபூ ஹுரைரா ஒரு வாட்டி போய் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் அறிவிக்கும் நபிமொழிகளை எல்லாம் நான் மறக்காமல் இருக்க எனக்கு ஏதாவது ஒன்று செய்யுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு லுங்கிய கீழே விரிச்சு போடுனாங்க. அவர் லுங்கிய கீழே விரிச்சு போட்டார். ரசூலுல்லாஹ் 2 கையை அந்த லுங்கியில ஏதோ ஒன்று எடுக்கிற மாதிரி பாவனை செய்தார்கள். அபூ ஹுரைராவை அப்படி எடுக்க சொன்னார்கள். எடுத்து அபூ ஹுரைரா கையில ரசூலுல்லாஹ் ஒண்ணுமே கொடுக்கல, ஏதோ ஒன்று எடுக்கிற மாதிரி எடுத்தாங்க. அபூ ஹுரைரா கொடுத்தாங்க, அப்படியே முகத்துல தடவுனாங்க. அன்றையிலிருந்து அவர்கள் மறைந்தார்கள். இன்றைக்கு வரைக்கும், உலகம் அழிகிற வரைக்கும் அபூ ஹுரைரா ரெக்கார்டு இல்ல, பேனா உள்ள பேப்பர் இல்ல, ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸை நோட் பண்றது. ரசூல் சொல்வதை அப்படியே கேட்பார்கள், அப்படியே சொல்லுவார்கள்.
இது சொல்லுவதான நோக்கம் என்ன தெரியுமா? மத்த சஹாபாக்கள்லாம் கேட்பாங்க, இவ்வளவு ஞாபக சக்தி எப்படி உங்களுக்கு? அபூ ஹுரைரா சொன்னார்கள், மற்றவர்கள் எல்லாம் வேலைக்கு போய்விடுவார்கள், நான் மாத்திரம் ரசூலுடைய சபைக்கு சரியாக போய்விடுவேன். எல்லா குடும்பத்தை பாதுகாக்க போய்விடுவார்கள், நான் மாத்திரம் ரசூலுடைய சபைக்கு நேரம் தவறாமல் போய் கலந்து கொள்வேன். இப்படி மார்க்கத்தில் சொல்லப்பட்ட நாட்களை, ரசூலுடைய சபைகளை தவற விடாத அபூ ஹுரைராவுக்கு ஞாபக சக்தி அதிகமானது காரணம் சபைகளை மதித்தார்கள், சபைகளுக்கு முக்கியத்துவம் தந்தார்கள். ஒரு வரி சபையில் பேசப்பட்டாலும் அதையும் மதித்து அன்றைக்கு அபூ ஹுரைரா கேட்டதின் காரணத்தினால் 10 லட்சம் ஹதீஸுக்கு மேல் அவர்களால் மனனம் செய்து அறிவிக்க முடியுது என்றால், இன்றைக்கு மார்க்க சபைகள் கூடப்படுகின்ற இடங்களில் நம்மில் இஸ்லாமில் எத்தனை பேர் இருக்கிறோம்? ஒரு சினிமா 3 மணி நேரம் உட்கார்ந்து பாக்குறோம் உடம்பு வலிக்காம. நீ ஒரு அன்னைக்கு நடுக்கடல்ல நின்று பைத்திய மாதிரி கத்துறோம், 1.5 மணி நேரம் காலு கடுக்க நிக்கிறான், 10 நிமிஷம் பஜர்ல நில்ல பண்ண முடியல. நான் சொல்வதெல்லாம் கசப்பாக இருக்கும், இதுதான் உண்மை. அல்லாஹ்வை வணங்கக்கூடிய விஷயத்தில், மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சிறப்புகளை கேட்கக்கூடிய விஷயத்தில் இன்றைக்கு இந்த சமூகத்திற்கு நேரம் இல்லாமல் போய்விட்டார். ஹசன் இப்னு ஹிசான் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி பெருமானாற்ற போய் ஏதாவது கொடுங்கன்னு கேட்கிறார். ரசூலுல்லாஹ் ஏதோ ஒரு தர்மம் கொடுத்தாங்க. 2வது வாட்டி ஏதோ கொடுங்கன்னு கேட்டார். ரசூலுல்லாஹ் ஒரு விஷயம் சொன்னாங்க, நான் கொடுக்குறேன், இத நீ ஒழுங்கா பராமரிக்கணும், இதுக்கு பிறகு நீ யார்கிட்டையும் தர்மம் கேட்கக்கூடாது. அப்படி நீ கேட்டால் உனக்கு பரக்கத்து கிடைக்காது, நீ சாப்பிடுவ, சாப்பிட்ட மாதிரி இருக்காது, உனக்கு திருப்தியே இருக்காதுன்னாங்க. ஹசன் இப்னு ஹிசான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்க. அதுக்கு பின்னாடி அபூபக்கர் ஆட்சி வந்தது. அபூபக்கர் என்ன கூப்பிட்டு சன்மானம் கொடுத்தாங்க, வாங்க மாட்டேன்ட்டேன். உமருடைய ஆட்சி வந்தது, கூப்பிட்டு சன்மானம் கொடுத்தாங்க, நான் வாங்க மாட்டேன்னு. அபூபக்கர் உமரும் கேட்டாங்க, ஒரு நாட்டின் ஜனாதிபதி ஒரு அரசர் கூப்பிட்டு சன்மானம் தருகிறோம், அதை வேண்டாம் என்று மறுக்கிறீர்களே. ஹசன் இப்னு ஹிசான் சொன்னார்கள், ரசூல் என்னிடத்தில் ஒரு உறுதிமொழி வாங்கினார்கள், எனக்கு பின்னால் நீ யாரிடத்திலும் கையேந்த கூடாது, மேலிருக்கும் கை கீழிருக்கும் கை மேலிருக்கும் கையை விட சிறந்தது என்று ரசூல் அன்னைக்கு சொன்ன அந்த உறுதிமொழியை என் வாழ்நாள் முழுக்க நான் கடைபிடிக்க என்று உறுதி எடுத்தேன். அதனால் எனக்கு யாரிடத்திலும் எந்த சன்மானமும் தேவையில்லை என்று சொல்லி தன்னை தேடி வரக்கூடிய பொருளாதாரத்தை எல்லாம் துச்சமாக தூக்கி கருதினார்கள். இதனுடைய பின்னணி என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய சபையை மதித்ததால், ரசூல் சொன்ன அந்த வார்த்தைகள் உள்ளத்தில் ஆழமாக பதிந்ததால் தான் இப்படிப்பட்ட ஒரு கொள்கையில் அவர்களால் வாழ முடிந்தது. அப்படிப்பட்ட கொள்கையில் நாம் வாழ வேண்டும் என்றால் வருஷத்துக்கு 365 நாள் ஒரு 10 நாள் மட்டும் செலவு பண்ணுங்க. அதுவும் தொடர்ச்சியா கிடையாது. ஜனவரி ஃபுல்லா உட்காந்து பயான்கள் எங்கேயாவது பள்ளிவாசல் ஏலான் பண்றாங்களா? இந்த பிப்ரவரி மாதம் ஃபுல்லா பயான் எங்கேயாவது சொல்றாங்களா? ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. அந்த அடிப்படையில இன்றைக்கு ரஜபுடைய பிறை 27 மகரிபுக்கு பிறக்குது. நமது பள்ளியில பயான் வச்சிருக்கிறாங்க. ஜும்மாக்கு பிறகு ஏலான் செய்வோம், பார்க்கலாம் எத்தனை பேர் கலந்துக்கிறீங்க. உண்மையிலே நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி வைத்தாலே வாயால போதுன்னா கண்டிப்பா சபைக்கு என்னாலே வர முடியாது. அது தங்கடம். எந்த வியாதியும் இல்லை, நான் நன்றாக இருக்கிறேன் என்று ஒவ்வொருவரும் உணர்ந்தால் இன்றைக்கு ஒரு நாள் எல்லாத்தையும் அல்லாஹ்வுக்காக கொஞ்சம் தள்ளி போடுங்க. மெஹராஜ்னா என்ன கொஞ்சம் விளாவரியா நமக்கு பயான் சொல்லுவாங்க, அதை அப்படியே செவிமடுத்து பின்னால் வரக்கூடிய சமுதாயத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நன்மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் எல்லோரையும் ஆக்குவானாக. எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நர் தௌஃபீக்கை அல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எனக்கா